வணக்கம். நாம் இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் லாஸ் ஆஃப் மோஷனில் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் அப் டு லீனியர் மொமெண்டம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஒரு லா வந்து நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா ஆஸ் இட் இஸ் கிவன் யூ ஷுட் ரைட். நம்மளோட ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி லாஸ் வந்து எழுதக்கூடாது. ஏன்னா லாஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டேட்டட். ஸோ லாஸ் வந்து உங்களுக்கு என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதே வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது எழுதணும். ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா states that every body continues to be in its state of rest or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. இதை வந்து நம்ம ஓன் வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப வேணால் ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று ரெஸ்டில் இருக்குது அல்லது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்டோட கண்டிஷன் மாறவே மாறாது. கண்டிஷன் அப்படிங்கிறது ஒன்று அது ரெஸ்டில் இருக்கக்கூடிய கண்டிஷன் அல்லது யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயிட் லைனில் போய்கிட்டு இருக்க மூமெண்ட். இந்த ரெண்டு கண்டிஷனும் வந்து சேஞ்ச் ஆகாது. இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ நம்ம ஃபோர்ஸ் அப்படிங்கிறதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் எஃபர்ட். அது என்னென்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மூமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோட டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணும் அல்லது சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும். அல்லது ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஸ்டாட்டிக் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ண ட்ரை பண்ணும். அடுத்தது மூவ் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும், அதோட மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும். இந்த மூணு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபோர்ஸுக்கு வந்து உண்டு. ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, அதாவது அதுக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கு. நம்ம சின்ன கிளாஸஸ்லயே வந்து வெக்டர் குவான்டிட்டி, ஸ்கேலர் குவான்டிட்டி எல்லாம் படிச்சிருக்கோம். ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி விச் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஃபோர்ஸோட டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லைக் parallel forces, unlike parallel forces அப்படின்னு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. லைக் parallel forces அப்படிங்கிறது டூ ஆர் மோர் ஃபோர்ஸஸ், அது வந்து ஈக்குவல் ஆர் அன்இக்குவல் மேக்னிடியூட் எப்படி வேணாலும் இருக்கலாம். தே ஆக்ட் அலாங் சேம் டைரக்ஷன் parallel டு ஈச் அதர். ஒரே டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸை நாம லைக் parallel forces அப்படின்னு சொல்றோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் unlike parallel forces. டூ ஆர் மோர் ஈக்குவல் ஆர் அன்இக்குவல் ஃபோர்ஸஸ், தே ஆக்ட் அலாங் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். இதுதான் வந்து unlike parallel forces. அடுத்ததான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஒன்னுக்கு மேற்பட்ட ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்போது அதோட அந்த ஃபோர்ஸோட மொத்த நெட் இஃபெக்டை வந்து நாம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எல்லா ஃபோர்ஸோட சம் வெக்டர் குவான்டிட்டி இல்லையா, ஸோ அதோட மேக்னிடியூட் அலாங் வித் டைரக்ஷனை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும். உங்க புக்ல பேஜ் நம்பர் 4ல டேபிள் 1.1ல ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா parallel forces are acting in the same direction. அதாவது parallel forcesங்கிறது ஒரே டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணும். அந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் 1 and 2 they act in the same direction parallel to each other. So resultant force F net அப்படிங்கிறது தான் resultant force. என்ன கொடுத்திருக்காங்க? F1 plus F2. அடுத்தது parallel unequal forces acting in opposite directions. இந்த ஆப்ஜெக்ட் மேல F1 வந்து ஒரு டைரக்ஷன்லயும் F2 வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் ஆக்ட் ஆகுது. ஸோ நெட் ஃபோர்ஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, எந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் அதிகமா இருக்கோ, கிரேட்டர் ஃபோர்ஸா எது இருக்கோ அதோட டைரக்ஷன்ல தான் ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட் இருக்கும். F net is directed along the greater force. Last one பாருங்க, parallel equal forces are acting in opposite direction in the same line of action. இதுவும் வந்து parallel forces தான், but both have equal magnitude. Opposite directionல ஆக்ட் ஆனாலுமே அது வந்து சேம் குவான்டிட்டில இருக்கிறதால சோ the net effect resultant force பாத்தீங்கன்னா F1 minus F2, so 0. net resultant force வந்து இருக்காது, ஜீரோவா இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாது அப்படின்னா. இந்த மாதிரி நெட் எஃபெக்ட் வந்து ஜீரோவா இருக்கக்கூடிய ரிசல்ட்
ரிசல்டன்ட் ஃபோர்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம்னா பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஜீரோவா இல்லாம இருந்ததுன்னா அந்த ஃபோர்ஸை நம்ம அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்றோம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து என்ன மேக்னிடியூட்ல இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸை பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு சிஸ்டத்துல ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். அதாவது அந்த சிஸ்டத்தை வந்து ஈக்குலிபிரியத்துக்கு கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரியான ஃபோர்ஸை வந்து நம்ம ஈக்குலிபிரண்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம யூஸ்வலா வந்து டோர் வந்து ஓபன் பண்ணுவோம், புஷ் பண்ணியோ புல் பண்ணியோ டோர் ஓபன் பண்ணுவோம். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், டோரை ஃபிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த கீல் ஹிஞ்சஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து தள்ளி தான் டோரோட கைப்பிடி வந்து இருக்கும். நீங்க உங்க வீட்டு டோரே கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பிக்சட் பாயிண்ட்ல இருந்து நல்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆப்போசிட் டிஸ்டன்ஸ்ல தான் வந்து அந்த கதவோட கைப்பிடி இருக்கும். இது எதுக்காக இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பிக்சட் பாயிண்ட்டுக்கும் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுற இடத்துக்கும் இடையே இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியா அதிகமா இருந்தது அப்படின்னா அந்த டர்னிங் எஃபெக்ட் of the applied force is more அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம தள்ளுறது மூலமா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த டோர் வந்து ரொட்டேட் ஆகுது இல்லையா, இட் ரொட்டேட்ஸ் அபவுட் த ஃபிக்ஸட் ஆக்சிஸ். சோ அதை நம்ம ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இதே வந்து செவுத்துலயோ அல்லது அந்த கதவுலயோ ஒரு ராடை வச்சு நம்ம இப்படி டேர்ன் பண்றோம் அப்படின்னா அது ஒரு பாயிண்ட பொறுத்து தான் அந்த ராட் வந்து டேர்ன் ஆகுது. சோ அதை வந்து நாம பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் அல்லது ஃபிக்ஸட் ஆக்சிஸை பொறுத்து உருவாகக்கூடிய ரொட்டேட்டிங் ஆர் டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து நம்ம மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த பாயிண்ட் ஆர் ஃபிக்ஸட் ஆக்சிஸ்க்கு பேர் வந்து டார்க். ஸோ டார்க் அப்படிங்கறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். டார்க் அப்படிங்கறதும் ஃபோர்ஸ் மாதிரியே ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அதோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். ஏன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ்ங்கிறத வந்து லென்த்ல மெஷர் பண்ணுவோம். சோ லென்த்தோட எஸ்ஐ யூனிட் மீட்டர், ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் நியூட்டன். சோ டார்க்கோட எஸ்ஐ யூனிட் நியூட்டன் மீட்டர். அடுத்தது ரெண்டு ஈக்குவல் அண்ட் அன்லைக் parallel forces. அன்லைக் parallel forcesனா என்ன? ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ரெண்டு ஈக்குவல் பட் அன்லைக் parallel forces வந்து ஒரே நேரத்துல ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் மேல ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதை நாம கப்பிள் அப்படின்னு சொல்றோம். கப்பிள் அப்படின்னா டூன்னு அர்த்தம். ஸோ டூ ஈக்குவல் அன்லைக் parallel forces வந்து ரெண்டு டிஸ்டிங் பாயிண்ட்ல ஒரே டைம்ல ஆக்ட் ஆகுதுன்னா அதை நம்ம கப்பிள் அப்படின்னு சொல்றோம். இந்த கப்பிளோட லைன் ஆஃப் ஆக்ஷன், இந்த ரெண்டு ஃபோர்ஸஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து எப்பவுமே ஒன்னு கோயின்சைட் ஆகாது. ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் இடத்த விட்டு அசையாது, பட் அந்த இடத்துல ரொட்டேஷன் மோஷன் வந்து நடக்கும். இந்த ரொட்டேட்டிங் இஃபெக்ட் ஆஃப் கப்பிள வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நம்ம பைப்பு வந்து திறக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ரொட்டேஷன் மோஷன். ஸோ இது மொமெண்ட் ஆஃப் கப்பிளுக்கு வந்து எக்ஸாம்பிள். இந்த மொமெண்ட் ஆஃப் கப்பிளை எப்படி நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டூ perpendicular distance between the line of action of forces. M is equal to F into S. இதுக்கும் வந்து நியூட்டன் மீட்டர் தான் வந்து SI யூனிட். ஏன்னா perpendicular டிஸ்டன்ஸ் வர இடத்துல லென்த். ஸோ மீட்டர் இஸ் த SI யூனிட் ஃபார் லென்த். ஃபோர்ஸ் நம்ம வந்து SI யூனிட்னா நியூட்டன். ஸோ F into Sக்கு நியூட்டன் மீட்டர் தான் SI யூனிட். நம்ம இதுல ரொட்டேட்டிங் இஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ ரொட்டேட்டிங் எஃபெக்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ் இருக்கும். அதாவது ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். நம்ம கிளாக் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிளாக் வைஸ் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்னா இட் கம்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். இந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட்ல ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனை வந்து பாசிட்டிவ் சைன்லையும் கிளாக் வைஸ் டைரக்ஷனை நெகட்டிவ் சைன்லயும் வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்ததான் அப்ளிகேஷன் ஆஃப் டார்க். நம்ம டார்க் அப்படிங்கறத எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெஹிக்கிள்ஸ்ல இருக்கக்கூடிய கியர் அப்படிங்கிறது இட்ஸ் சர்க்குலர் வீல் வித் டீத் அரவுண்ட் இட்ஸ் ரிம். அந்த சர்க்குலர் வீலோட வெளிப்பகுதியில பாத்தீங்கன்னா டீத் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். கியர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடை ரெகுலேட் பண்றதுக்கு. கியர் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்மால் கியர்ல இருந்து நெக்ஸ்ட் கியருக்கு போகும்போது வண்டியோட ஸ்பீட் அதிகரிக்கும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த வீல் பை சேஞ்சிங் த டார்க். சரியா, கியர் சேஞ்ச் பண்ணும்போது வீலோட ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகும். இட் அப்ளைஸ் டார்க் தேர். அடுத்தது சீசா.
நீங்க பார்க்லலாம் வந்து சீசா பலகை இருக்கும். அதுல விளையாடுறத பார்த்திருப்பீங்க, விளையாடியும் பார்த்திருப்பீங்க. அதுல அதாவது ரொம்ப லைட் வெயிட் இருக்க ஒருத்தரும் ஹெவி வெயிட் இருக்கிற ஒருத்தரும் உட்கார்ந்தாலும் கூட அந்த சீசால விளையாட முடியும். எப்படி அப்படின்னா அந்த சென்டர்ல ஃபிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய பாயிண்ட் நம்ம ஃபல்க்ரம் அல்லது பைவட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஹெவியர் பர்சன் வந்து ஒரு லைட்டர் பர்சனை லிஃப்ட் பண்றது ஈஸியா இருக்கும். அடுத்தது அந்த பைவட் பாயிண்ட்டுக்கு பக்கத்துல ஹெவியர் பர்சன் வரும்போது அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா லைட்டர் பர்சனாலையும் வந்து ஹெவியர் பர்சனை லிஃப்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து டார்க் வந்து ஆக்ட் ஆகுது. இட் காசஸ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் டார்க் டு ஆக்ட் ஆன் இட். அந்த ஹெவியர் பர்சன் அந்த பைவட் பாயிண்ட் அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் சென்டர்ல இருக்கும் இல்லையா, அதுக்கு பக்கத்துல வரும்போது அந்த டார்க் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அடுத்தது ஸ்டியரிங் வீல். கார் 4 வீலர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டியரிங் வந்து எப்படி நமக்கு கியர் டார்க் அப்ளை பண்ணி வீலோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுதோ அதே மாதிரி வீலோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்றதுக்கும் இது வந்து ஸ்டியரிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஈக்குலிபிரியத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மேல எந்த பாயிண்ட்ல எவ்வளோ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆனாலுமே அந்த ஃபோர்ஸஸோட நெட் எஃபெக்ட் வந்து என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். அதாவது மொமெண்ட் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ த நெட் எஃபெக்ட் இஸ் ஜீரோ. ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறது பிளஸ், கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறது மைனஸ். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும்போது நெட் எஃபெக்ட் வந்து ஜீரோவா இருக்கும். திஸ் இஸ் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நியூட்டன்ஸ் செகண்ட் லாவும் அதோட அப்ளிகேஷன்ஸும் பார்க்கலாம்.